ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய கம்பு லட்டு. அதோட செய்முறை நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். இதை நம்ம ஆங்கிலத்தில் பியோர் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். கம்பு பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். கம்பு இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை போக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதனால் உடல் எப்படின்னா கம்பு சாப்பிட்றதுனால உடல் ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பில் புரட்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வு இருக்கிறவங்க கம்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் தலைமுடி அந்த உதிர்வுலேருந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை கூட குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பளவு கம்பு மாவை எடுத்து அந்த நெய்யோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வாசம் வரணும். அதை நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் வரும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கம்பு லட்டு பண்ண முடியும். அது ஆற வைக்கும்போது ஒரு நல்ல பெரிய தட்டாக எடுத்து அதில் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சு அதுக்கு நல்லா காய வச்சு ஃபேனை போட்டோ இல்லை நல்லா காய வச்சோம்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நான் 1 கப்பு கம்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 1/4 கப்பு தான் நம்ம வெல்லம் எடுக்கணும். ஏன்னா வெல்லம் அதிகமாக இனிப்பு தரும். ஸோ அதனால் வெல்லம் கொஞ்சம் 1/4 கப் மாதிரி எடுத்துக்கோங்க. அது வெல்லத்தையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கிண்ணத்தில் தான் அந்த கிண்ணத்தில் அதே கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு தேவைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க சீனி மட்டும் சேர்க்காதீங்க. ஏன்னா வெல்லம் கட்டி வர மாதிரி தான் நம்ம சீனி சேர்க்கறதுனால ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் ஏறத்தான் செய்யுமே தவிர குறைய வாய்ப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீனி கொஞ்சம் கட்டியாகவே உடல் எடையை அதிகரிக்கத்தான் செய்யும், குறைக்க செய்யாது. அதுக்கப்புறம் வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வெல்லம் சீக்கிரம் கரையும். நல்லா கரண்டியை வச்சு இதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கையை எடுத்துடாதீங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே வெல்லம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு வெல்லத்து மேலே நல்லா அமுக்கி எடுங்க. அதுவே வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிரும். அது கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்லத்தில் சின்ன சின்ன அழுக்குகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஃபில்ட்ரு தான் பண்ணணும். எப்படின்னா நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பின்னாடி வரும் பாருங்கள். ஒரு கிண்ணத்து மேலே வடிகட்டியை வச்சுட்டு அது மேலே வெள்ளைப்பாகை அந்த பாகை நம்ம ஊற்றணும் அப்படின்னா அது நல்ல ஒரு அழுக்கு மேலே இருக்கும், கீழே தண்ணி போயிடும். ஒரு பெரிய நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த கம்பு மாவை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அந்த வெல்லப்பாகை ஊற்றிடுங்க. உங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பாதி இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம். நம்ம நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா அழுத்தம் பிடிச்சி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு உருண்டை நல்லா வரும். எப்படின்னா உடையாத அளவுக்கு உருண்டை வரும். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு 10 உருண்டை வந்துச்சு. உங்களுக்கு சின்னதாக தான் பண்ணேன். உங்களுக்கு பெருசாக பண்ணணுன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் அந்த உருண்டை சைஸ் நீங்கள் உருட்டலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மீடியம் சைஸு தான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ்னால் ஒரு சின்ன உருண்டை அவ்வளோதான். அதுதான் நல்லாயிருக்கும்.
நல்லா பிசைஞ்சு கொடுக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் பிசையணும். முடிஞ்சவரை அழுத்தம் கொடுத்து வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதை பிசைஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்களே பிடிச்சி பாருங்கள். உருண்டை வந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த கட்டி வந்து நல்லா ஒரு கட்டியாக, ஏன்னா நம்ம அப்போ தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். அப்போயும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். இனிப்பு டேஸ்ட் அதிகமாகவும் தெரியும். நல்லா இன்னும் கொஞ்சம் டிசைனுக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் உருண்டை பிடிச்சி உருண்டையில் வந்து மேலே வந்து அந்த நான் எப்படின்னா ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி வந்து மேலே வந்து டிசைனுக்காக வச்சுக்கிட்டேன். நான் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாருமே நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த நார்மல் லட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கசப்பாகவும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாரும் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஈஸியான மெத்தடு தான். நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கலாம் சொல்லவே தேவையில்ல, நல்லா டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலும் இன்னும் இதே மாதிரி நிறையா ரெசிபி நீங்கள் பார்க்கணும், இல்லை நிறையா விளாக்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அண்ட் டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.